Welcome all of you to my video. In this video I am going to see chapter 2 numbers and sequences example 2.50. Find the rational form of the number 0.6666 ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு rational form கேட்டிருக்காங்க. rational form நமக்கு தெரியும் fraction. இந்த மாதிரி fraction formல எழுதக்கூடியது தான். பாருங்க. இப்போ நம்ம இது என்ன பண்ண போறோம்னா 0.6666 இந்த நம்பர் நம்ம ஸ்ட்ரைட்டா rational form எழுத முடியாது. நமக்கு ஸ்ட்ரைட்டா வட்டி எழுதுறதுக்கான மெத்தட் தெரியும். நம்ம வந்து இதுல வந்து the sequence ஜாமெட்ரிக் சீரிஸ் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். நம்மளுக்கு வந்து இது ஈஸியாக ரேஷனல் நம்பர் அப்படி கண்டுபிடிக்க முடியாது. பாருங்கள், இதை நம்ம எப்படி எழுதணும்னா ஜாமெட்ரிக் சீரீஸில் இது கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு ஜாமெட்ரிக் சீரீஸில் இது கொண்டு வரணும்னா பாருங்கள் 0.6 ப்ளஸ் 0.06 ப்ளஸ் 0.006 ப்ளஸ் 0.0006 ப்ளஸ் அப்படி போயிட்டே இருக்கும். இன்ஃபினிட் சீரீஸ் போயிட்டே இருக்கும். ஸோ இது என்னென்னா இந்த 666 ஒவ்வொரு 6ஆக கொண்டு வரணும். இந்த 6 இருக்கா, இங்கே ஒரு 6 இதை கொண்டதுருக்குன்னா இதில் வேறு இடத்துல 660 இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அது ஆட் ஆகும். ஸோ அது எவ்வளோ இருக்குன்னு நம்மளால் என்ன போயிட்டே இருக்கும். இது கூட 6666 இதுவும் போயிட்டே இருக்குதுன்னா இதுவும் வந்து நம்மளுக்கு சம் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இது என்ன சீரீஸ், இன்ஃபினிட் சீரீஸ். ஸோ அதனால் இதை நம்ம ஸ்ட்ரைட்டாக கண்டுபிடிக்க முடியாது 6666 சொல்லதுனால. ஸோ நம்ம சீரீஸே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இன்ஃபினிட் சீரீஸாக எடுத்துருக்கோம். 0.6 ப்ளஸ் 0.06 10 பிளேஸ் 30 100 பிளேஸ்ன்னு சொல்லிட்டு அது போயிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தெரியும். இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ஏ வந்து 0.6 தெரியுது, ஆர் வந்து 0.06லேருந்து 0.6. ஸோ ஏன்னா உங்களுக்கே தெரியும் T2/T1. ஸோ இதை நான் வந்து சால்வ் பண்ணதுனா இந்த சைடு ஒரு 6 கொண்டு வரணும். ஸோ இங்கே ஒரு 6 கொண்டு வரணும்னா நான் இங்கே 60 ஆகிடும், இங்கே 6 ஆகிடும். ஸோ இது என்ன ஆகணும் 1.10 கேன்சல் பண்ணிங்கன்னா 6 டேபிளில் 1/10 வரும், 1/10. ஸோ இது இஸ் 0.1. அப்போ உங்களுக்கு ஆர் என்னென்னா 0.1. இப்போ ஏஆர் கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு தெரியும் ஒரு ஃபார்முலா A/1 - R ஃபார் இன்ஃபினிட் சீரீஸ். இன்ஃபினிட் சீரீஸ் என்ற சீரீஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதில் நம்பர் தெரியாது நம்மளுக்கு, ஏன்னா அது இன்ஃபினிட் நம்பர். ஸோ அதனால் நம்பர் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ ரேஷனல் நம்பராக எழுதணும்னா நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா வேல்யூஸையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து 0.6. ஏன் 1 - R 1 நம்மளுக்கு கண்டுபிடிச்ச ஆர் வந்து 0.1. ஸோ இதில் ஆர் வந்து எப்படி இருக்குதுன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. எதோட சின்னதாக இருக்குது, 1ஓட சின்னதாக இருக்குது. R is equal to 0.1 is less than 1. ஸோ இது தெரிஞ்சுக்கங்க. இதை நம்ம 0.6 1 - 0.9 அதாவது 1.00லேருந்து 0.10 செப்பரேட் பண்ணணும். அதாவது 0.1 என்பது 0.10, 1.00 என்பது 0.1 தான். 1 என்ற வேல்யூ தான் 1.0. ஸோ இது செப்பரேட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து 10, இங்கே 0, ஸோ 9.0. ஸோ 0.90ன்னு சொல்லிட்டு வருது. அப்போ 0.9. இதை நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணணும்னா 10ஆல் மொத்தமாக மல்டிப்ளை பண்ணுங்கள். அது மல்டிப்ளை பண்ணி 6/9ன்னு சொல்லிட்டு வரும். இது நீங்கள் கேன்சல் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 2/3ன்னு வரும். இதுதான். ஸோ லாஸ்ட்டாக எழுதும்போது ரேஷனல் நம்பர் ஆஃப் 0.666 அப் டு இஸ் 2/3. ஸோ நம்ம எழுதுகிற இந்த நம்பருடைய ஃபார்மெட்டு ரேஷனல் ஃபார்மெட் இஸ் 2/3. ஸோ அவ்வளோதான், அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் எல்லாம் கேளுங்க. தேங்க்யூ.